ஒன்றும் இல்லைங்க, நல்லா வருவார் திரு ஆதி கலைஞர் அவர்கள். அண்ணா என்ற பேரை சொன்னவொன்னு எங்களுக்கு பேரறிஞர் அண்ணாவை தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆனால் அண்ணா டிவி எங்கள் கையில் வந்து எங்களை வந்து எங்களுடைய நசுக்கப்பட்ட கோரிக்கைகள்லாம் கேட்கும்போது அண்ணா கிட்ட நாங்கள் சொல்கிற மாதிரி தெரியுது. அந்த அண்ணா போய் அண்ணா கிட்ட சொல்லி நாங்கள் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இருக்கோம், எங்களுக்கு மேடை நாடகத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஏன்னா எங்களுடைய பேரண்ட்ஸுக்கெல்லாம் அந்த காலத்துலேருந்து காலை ஆட வச்சு தான் பார்த்துருக்காங்க. அந்த ஆடியோ கால்கள்லாம் மேடையில் தான் ஆடிச்சு. மேடையில் ஆடின கால்கள் இன்னும் நாங்கள் மேடை மேலே தான் ஆடிட்டு இருக்கோம். எல்லா நடிகர்களுக்கும் வாய்ப்பு வந்து திரைப்படத்தில் கிடைக்கிறதில்ல. திரைப்படத்தில் கிடைச்சாலும் போதிய ஊதியம் கிடைக்காது. அது வந்து அம்மா அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அம்மா வந்து எல்லா நடிகரும் வந்து நசுக்கப்பட்டு தான் இருக்காங்க. ஒரு சில நடிகர் தான் நிறைய காசு வாங்குவாங்க, ஹீரோ வாங்குவாங்க, ஹீரோனி வாங்குவாங்க, மெயின் நகைச்சுவை நடிகர் வாங்குவார், இன்னும் கொஞ்சம் வாங்குவார். இவ்வளோதான். அது எல்லாருக்குமே திருவிழத்தில் வரும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எல்லா நடிகருக்கும் அந்த அளவுக்கு லட்சக்கணக்கில் பணத்தை வாரி வாரி அவங்க தவறு பரவ கொடுக்கறது கிடையாது. நாங்கள் ஆடுறது வந்து மேடையில் தான், மேடையை நம்பி தான் வாங்கினு இருக்கோம். எங்களுக்கு எந்த வேலைகளும் தெரியாது. தயவுசெய்து நீங்கள் கவனை காட்டி உங்களை கால் பண்ணிக்கு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். நடிகர் மேடை நடிகர் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் எந்த வாயிலாக கோரிக்கை கொடுக்குறாங்க. தலைவர் இருக்காரு, செயலாளர் இருக்காரு, பொருளாளர் இருக்காரு, இவ்வளவு பேர் முன்னால நின்று இருக்காங்க. தயவு செய்து இத்தனை வருட காலமாக நாங்கள் நசுக்கப்பட்டு இருக்கோம். விவசாயிகள் கூட ஆடிப்பட்டோம்னு சொல்லி விவசாய உதவ வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தேடி பட்டம் கிடைக்குது. அதே மாதிரி எங்களுக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? எங்களுக்கு அந்த ஆடி மாதம் மட்டும்தான் எங்களால் ஆட முடியும். அதிக ஆட்டங்களும் எங்களுக்கு கிடைக்குது. அதை வச்சு தான் எங்களுடைய கடன்கள்லாம் அடிக்கிறோம். திரும்ப நாங்கள் கடன் வாங்கி தான் வாழ்க்கை நடத்துகிறோம். திருப்பி ஆடி மாதத்தையும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். தயவு செய்து எங்கள் உரமாற உங்களுடைய மனதில் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு வந்து நீங்கள் தான் வழிகாட்டணும். உங்களை நம்பி தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். மாலை மலர் வாங்கி படிக்கிறேன். அதுல அம்மா 6 லட்சம் ரூபாய் பணமும் 6000 ரூபாய் மாத அவங்களுக்கு பணம் கொடுக்க சொல்லி உடனே உத்தரவு போட்டிருக்காங்க. ஒரே ஒரு பெண்மணிக்காக நல்ல கவனிக்கிற இடத்துல நீங்க எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா கலைஞர்கள் போயிட்டு நம்ம மக்களுக்கு சந்தோஷத்துக்காக நேர்மையாக உண்மையான ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதனால இந்த கோரிக்கை அம்மா உடைய காலுக்கு நாளைக்கு கண்டிப்பா எட்டும். அப்படி எட்டி வச்சா அனைவருக்குமே ஒரு விழிப்புணர்வு வந்து கூறி விடைபெறுகிறேன். பாத்தீங்கன்னா ஜே.கே. பாரி சார் வந்து சைக்கிள் வருவாரு. இன்னைக்கு பெரிய ஒரு குரூப்ல வந்து கர்நாடகத்தில் இருக்காரு. மாஸ்டர் அந்தோனி சார் பாத்தீங்கன்னாக்க அப்புறம் இருக்குங்க நான் சொல்லி முடியும். பாத்தீங்கன்னாக்க அண்ணா ஆமாண்ணா கண்டிப்பாங்க மீண்டும் கடையம் தானே